வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஸ் லா. காஸ் லாங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கும், சார்ஜ் கான்ஃபிகரேஷன் லைன் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ் அண்ட் வால்யூம் சார்ஜ், எந்த ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டை டிரைவ் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய டெரிவேஷனாக வரும். ஸோ காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக நம்ம எந்த ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், காஸ்ல என்ன சொல்லுது, த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குன்னா அதுலேருந்து வர எவ்வளோ ஃப்ளக்ஸ் வருதுங்கிறத காஸ்லா சொல்லுது. ஸோ காஸ்லா இதுக்கு ரிலேஷனை கொடுக்குது, ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜ் என்க்ளோஸ், அதாவது சார்ஜ் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் உள்ளே இருக்கிற சார்ஜுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ரிலேஷனை கொடுக்குது. The total flux through a closed surface. Suppose இது ஒரு closed surface வச்சுக்கோங்க, இது ஒரு closed surfaceன்னு வச்சுக்கோங்க, closed surfaceன்னு வச்சுக்கோ, அது உள்ளார ஒரு சார்ஜ் என்க்ளோஸ் இருக்குது, ப்ளஸ் q இருக்கலாம், ப்ளஸ் 4q, இங்கே மைனஸ் 5q. இதுதான் closed surface. Closed surface. So the closed surface வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ், ஸோ the total flux through the closed surface, total flux, ஃப்ளக்ஸை ஃபைன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். the total flux through the closed surface is equal to 1 by epsilon naught times into charge enclosed. Enclosed என்ன, charge inside the closed surface. So நம்ம மென்ஷன் பண்ணலாம் Q is equal to charge inside or enclosed சொல்லலாம் by epsilon naught 0, where epsilon naught is equal to permittivity of free space. சப்போஸ் சார்ஜ் வந்து ஒரு மீடியத்தில் வச்சோம்னா flux is equal to Q in divided by E, where E is equal to epsilon naught into ER. ஏன்னா மீடியத்தில் வச்சா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டியும் கண்டிப்பாக வரும். ஸோ Q இன்ட்டு வேறு E நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், E is equal to epsilon naught into relative permittivity of the medium. So flux in the medium. So flux சிம்பிள். ஸோ இதில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ளக்ஸ் இந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வரும், த ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு க்யூ என்க்ளோஸ்ட் பை க்யூ இன்சைட், என்க்ளோஸ்னால் உள்ளே இருக்கிறது, பை எப்சிலான் நாட். இப்போ இது ஏர் மீடியத்தில் வச்சுருக்கோம் இந்த சார்ஜை, இந்த க்ளோஸ் சர்ஃபேஸை. க்யூ என்ன, க்யூ ப்ளஸ் 4q டிவைடட் பை epsilon is equal to 5q by epsilon naught with சைனோடு கொடுக்கணும், வித் சைன். ஏன்னா இங்கே ப்ளஸ் 4q இங்கே மைனஸ் க்யூனா டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டுனா ப்ளஸ் 4q மைனஸ் q is equal to 3q. ஸோ சார்ஜ் என்க்ளோஸ்டு is equal to 3q. ஃபர்தராக நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஏன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வரும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் வரும். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சிம்பிளி ஃப்ளக்ஸ், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பேசுறதுனால. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த நம்பர் பெர் கிவன் ஏரியா. இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இது எப்படி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், வாட் இஸ் டாட் ப்ராடக்ட். ஸோ பை டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஏ கிவன் சர்ஃபேஸ். சப்போஸ் இது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இது வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது, இப்படி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகுது. சப்போஸ் திஸ் இஸ் ஏரியா ஆஃப் த ஷீட், இதோட ஏரியா. இதில் ரெண்டு திங், the
electric flux by definition is equal to E electric field into dA vector. A vector area vector. ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? சப்போஸ் இது ஒரு ஃபேஸ் அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபேஸுக்கு இது ஏரியானா இது ஏரியானா ஏரியா வெக்டர் இந்த ஃபேஸுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருந்தால் அந்த ஏரியா வெக்டர் அதுக்கு பர்பண்டிகுலராக போகும். ஏரியா வெக்டர் ஐ மீன் ஸ்மால் ஃபேஸ் இருந்ததுன்னா டிஏன்னா அதுவும் டிஏ வெக்டர். ஏன்னா இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இப்படி இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குது, சர்ஃபேஸ் இருக்குது. சர்ஃபேஸ் வெக்டர் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும். அதில் ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா த ஏரியா டியூ டு ஸ்மால் ஏரியா டிஏ இஸ் ஈக்குவல் டு டிஏ வெக்டர் which is perpendicular to the surface. So A vector is equal to area vector. Sorry, this is supposed to be integration. Area vector dA is equal to dA vector is equal to area vector of small area, small portion of area, small portion of area. Small area na suppose we take this small area, இது டிஏன்னு சொல்லுவோம். இந்த என்டையர் திங்கு ஏரியான்னு சொல்லுவோம், என்டையர் திங்கு ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் அதுக்கு டிஏ வெக்டர். ஸோ டெஃபினேஷன்ஸ் படி நம்ம பார்க்கணும்னா ஃப்ளக்ஸ் த்ரோ ஸ்மால் வாட் இஸ் டி5? த ஃப்ளக்ஸ் த்ரோ small area dA is d small amount of flux is equal to electric field into dA. எவ்வளோ electric field? Number of electric field lines passing through this small area, number of electric field lines. இது வந்து number of electric field lines passing through the small area dA. ஸோ இன் வெக்டரில் பார்க்கணும்னா இ வெக்டர், ஏன்னா எப்போது இ வெக்டர் வந்து இந்த டைரெக்ஷன் இருக்குது. இ வெக்டர் டிஏ வெக்டரும் இதே டைரெக்ஷன் தான் இருக்கும். டிஏ வெக்டரும் சரி ஏ வெக்டரும் சரி அதே டைரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ வேர் இட்ஸ் ஈக்குவல் டு இ மேக்னிடியூட் ஆஃப் இ டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் வெக்டர் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா. இதுதான் d5. If I see dot product of two vector is always scalar, therefore flux is a scalar quantity. So E a d5 and total flux through the area A. So this is the flux through this small area dA. அதோட டிஏ வெக்டர் இந்த டைரெக்ஷன் இருக்குது. அந்த ஃபேஸுக்கு ஸ்மால் ஏரியா இருந்தால் அது பர்பண்டிகுலராக இருக்கும். அண்ட் டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் d5. இன்டகிரேஷன் டோட்டல் ஃப்ளக்ஸ்னா என்ன? இல்லை இந்த ஏரியா இப்படி ஒரு ஏரியா இருக்கும், இப்படி ஒரு ஏரியா இருக்கும், இப்படி ஒரு ஏரியா இருக்கும், இப்படி ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை இன்டகிரேட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா கிடச்சிடும், டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடச்சிடும். ஃப்ளக்ஸ் த்ரூ ஸ்மால் ஏரியா add all the flux in the entire surface is equal to integral of E into dA cos theta. இங்கே theta என்ன ஆகுது? Theta is equal to angle between electric field vector and dA vector. dA vectorன்னு சொல்லலாம், ஏரியா வெக்டர். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஏரியா இருக்குதுன்னா இது ஒரு ஏரியா, இது வந்து ஒரு ஏரியா, அதில் ஸ்மால் ஏரியா. அந்த ஸ்மால் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக வெக்டர் இருக்கும். இந்த டோட்டல் ஏரியாவுக்கும் ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த ஸ்மால் ஏரியாவுக்கும் டிஏ வெக்டர் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ ஏ வெக்டர் டிஏ வெக்டர் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஹியர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குது, இது ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன் இங்கே இருக்குது, ஏரியா வெக்டர் இந்த டைரெக்ஷன் இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டைரெக்ஷன் என்ன வருது? dA angle between E vector and dA vector. இங்கே வந்து dA vector I between electric field vector and A vector is equal to 0. Or flux is equal to integral E into A. Sorry, here EI வராது. Total flux பார்க்குற போது E into dA அதான் இன்டகிரேட் பண்ணிடலாம். into E into dA into
cos of 0 is equal to integral ஈயை வெளியில் எடுத்துனா into dA. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டிஏ என்ன வருது? இன்டெக்ரல் ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மால் ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணோம்னா என்டையர் டோட்டல் ஏரியா வந்துடும். ஏன்னா இதேமாதிரி ஒரு ஏரியா இன்னொரு ஏரியா அப்படின்னு வரும்போது ஸோ ஃப்ளக்ஸ் therefore flux is equal to E into integral dA is equal to total area of the surface. So E into E. So நம்ம என்ன ஃப்ளக்ஸை எப்படி சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி மல்டிப்ளைட் பை த டோட்டல் ஏரியா, அதுதான் நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ காஸ்லாம் என்ன சொல்கிறதுனா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அது வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் வெளியில் போகுது அதை தான் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வெளியே போகிறதுங்கிறது எப்படி சொல்கிறோம்? 1 is equal to 1 epsilon naught times into charge enclosed by the surface. Different charge configuration என்னென்ன இருக்கும்? லைன் சார்ஜ் ஒன்று இருக்கும், அடுத்தது பாயிண்ட் சார்ஜ், இப்போ வால்யூம் சார்ஜ் எடுத்தோம்னா எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு லைன் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். லைன் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் இதில் ஒரு ப்ளஸ் கியூ கொடுத்தோம்னா அது காஸ்லாம் அப்ளை பண்ணுற போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிமெட்ரி இருக்கான்னு பார்க்கணும். சிமெட்ரினா இதுக்கு என்ன சிமெட்ரின்னு பார்க்குறோம். ஸோ பாயிண்ட் சார்ஜ் இதுனா அது என்ன இருக்கும்? இங்கேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து இது லைன் சார்ஜ் இருக்குது, இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், 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 இங்கேருந்து ஒரு ஸோ சர்க்கிள் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ ஒரு பாயிண்ட்லேயும் பார்க்குற போது சர்க்கிள் வரும், சர்க்கிள் சிமெட்ரி. ஏன்னா சர்க்கிள் சிமெட்ரினா எப்படி சர்க்கிள் சிமெட்ரி? ஏன்னா அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த லைன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம். At a distance r from this line, the electric field is same. So electric field is same at all the point. So இது cylindrical symmetry. This will have a cylindrical symmetry. Cylindrical symmetry இருக்கும்போது, so this is given a positive charge. Electric field will be radially outward. அதோட சர்ஃபேஸில் நம்ம ஒரு டிஏ, இதோட டோட்டல் ஏரியா ஏ, இது டிஏ வெக்டர். ஏன்னா இந்த சிலிண்டர் பார்க்குற போது இதுதான் காசியன் சர்ஃபேஸ். லைன் சார்ஜை சுற்றி நம்ம இது காசியன் சர்ஃபேஸ். இதில் நம்ம என்ன லைன் சார்ஜுக்கு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்குது. ஸோ இதை சுற்றி சிமெட்ரி கர்வ்டு சர்ஃபேஸ். அந்த ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு போர்ஷனில் நம்ம ஒரு சின்ன போர்ஷன் டிஏன்னு எடுத்துக்கிறோம். வேர் டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்மால் போர்ஷன் இந்த ஆஃப் ஏரியா ஏ, இந்த டோட்டல் ஏரியாவோட ஸ்மால் போர்ஷன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார் பாசிட்டிவ் charge, electric field is radially outward. So our flux definition is equal to E into integral d phi is equal to integral of E dot ds. So phi is equal to இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா is equal to E into ds into cos 0 degree. ஏன்னா இங்கே டிஏ வெக்டர் இந்த டைரெக்ஷன் இருக்குது. இதுதான் இதோட இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். theta is equal to 0 degree is equal to E into ds integral or E into area of cylinder. அதுதான் ஃப்ளக்ஸ். ஆஸ் இட் இஸ் நம்ம ஃப்ளக்ஸு காஸில் என்ன சொல்லுது? Q is equal to charge inside divided by epsilon naught. இதில் என்ன பாயிண்ட் சார்ஜ் என்ன சிமெட்ரி இருக்கும்? at a distance r
at a distance r. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இங்கே வச்சுருக்கோம்னா at a distance r, 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 at a distance r ஒரு ஸ்பெரிக்கல் சிமெட்ரி வரும். ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. Spherical symmetry. So the point charge will have spherical and a sphere. Spherical symmetry. The line charge என்ன symmetry இருக்கு? line chargeக்கு என்ன symmetry இருக்கு? line chargeக்கு cylindrical symmetry இருக்கு. இது கியூபிக்கல்னால் இது ஒரு ஃபேஸு, இங்கே ஒரு சார்ஜ் வச்சுருந்தோம்னா இது வந்து டிஏ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். ஸோ டிஏ வெக்டர் இந்த ஃபேஸுக்கு இதுக்கு பர்பண்டிகுலர் போகிறோம், இ வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ ரேடியலி அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் திஸ் போர்ஷன் சின்ன ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் டிஏ வெக்டர். இதுக்கும் அதேமாரி இ வெக்டரும் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும், டிஏ வெக்டரும் இந்த டைரெக்ஷனாக இருக்கும். இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டிஏ வெக்டர்ஸ், திஸ் இஸ் ஸ்மால் ஏரியா, டிஏ வெக்டர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் ரேடியலி அவுட்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் சார்ஜுங்கிற போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அவுட்வர்ட் டைரெக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து அவுட்வர்ட் டைரெக்ஷனுக்கு இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். இந்த சைடுக்கு இது பச்சது, இந்த சைடுக்கு டாப் சைடுக்கு பாட்டம் சைடுக்கு இந்த சைடுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ ஹியர் இந்த சிலிண்டர் இருக்குது. ஸோ we can use this formula. So flux is equal to E into dA SS என்னது area. So ds is equal to area vector. Sometimes dn போடுவோம், sometimes ds போடுவோம். area. So d into a vector. So what is the flux? Flux is equal to, by Gauss law, E dot dA. So it's equal to E into dA into cos theta, where dA is equal to, as it is சொல்லியிருக்கேன், dA is equal to magnitude of small area considered. Magnitude of small area considered. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது E vector, இது dA vector அந்த சர்ஃபேஸில். அந்த சர்ஃபேஸ் இருக்கிற சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர் டிஏ வெக்டர் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரேடியல் அவுட்வர்ட் இருக்கும், ரெண்டுத்துக்கும் இடையில். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஏ. ஸோ ஸ்மால் ஏரியா டிஏ வச்சுருக்க போது அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா வந்துடும். சேம் வே இங்கேயும் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை டெஃபினேஷன் இ டாட் dA E dot dA integral of dA. ஏன்னா d5 பார்க்குறோம், d5 இன்டெகிரேட் பண்ணால் அதுதான் ஃப்ளக்ஸாக வருது. இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் dA இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேயே ரேடியலி அவுட்வர்டு வரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. Integral of dA is equal to integral of dA is equal to total area E into A. So E into A. So இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். E into D which is equal to charge inside divided by epsilon நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இது எப்படி ஈக்குவலாக வருது? இதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் வேரியஸ் சார்ஜ் கன்ஃபிகரேஷனுக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் வித்தவுட் யூஸிங் கூலம்ஸ் லா. கூலம்ஸ் லா யூஸ் பண்ணோம்னா கூலம்ஸ் லா எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறத விட நம்ம காஸ் லா யூஸ் பண்ணோன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த பர்டிகுலர் கன்ஃபிகரேஷன் நமக்கு கிடைச்சிடும்.